எங்களுடைய கடமையை நாள்தோறும் செய்வதுதான் நாங்கள் மக்களுக்கு செலுத்தும் நன்றி. இனி தமிழ்நாட்டில் எப்போதும் திமுக ஆட்சிதான் என்ற நிலைமையை உருவாக்குவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழா, 40 தொகுதிகளிலும் வெற்றி அளித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா, மக்களவை தேர்தல் உட்பட தொடர்ந்து வெற்றிகளை பெற்று வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விழா என முப்பெரும் விழா கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தி.க. தலைவர் கி. வீரமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக முதன்மை பொதுச் செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் கே. கோபாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் முத்தரசன், வி.சி.க. தலைவர் திருமாவளவன், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி தலைவர் கே.எம். காதர் முஹிதீன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் இ.ஆர். ஈஸ்வரன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா உள்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இனி தமிழ்நாட்டில் எப்போதும் திமுக ஆட்சிதான் என்ற நிலைமையை உருவாக்குவோம் என தெரிவித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளை நம்முடைய கூட்டணி கைப்பற்றியது என்ற இலக்கை நோக்கிய நம்முடைய பயணத்தை இன்றிலிருந்தே தொடங்குவோம் என தெரிவித்தார். இந்த மேடையில் நின்று வாக்களித்த மக்களுக்கு நான் அளிக்கிற உறுதிமொழி என்னவென்றால், எங்களை நம்பி பொறுப்புகளை கொடுத்துருக்கீங்க. உங்கள் நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. உங்களுக்காக உழைக்கிறது தான் எங்களுடைய கடமை. எங்களுடைய கடமையை நாள்தோறும் செய்தது தான் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிற நன்றி. அந்த நன்றி உணர்வோடு சொல்கிறேன், இனி தமிழ்நாட்டில் எப்போவுமே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான் என்ற நிலையை உருவாக்குவோம். வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளை நம்முடைய கூட்டணி கைப்பற்றுச்சு என்ற இலக்கை நோக்கிய நம்முடைய பயணத்தை இன்றிலிருந்து தொடங்குவோம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இந்த வெற்றி விழா கட்டியம் கூறட்டும். தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்க. நன்றி, வணக்கம். மதச்சார்பின்மையை காக்கவும் சமய நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கவும் பக்ரீத் பண்டிகை நன்னாளில் அனைவரும் உறுதி கொள்வோம் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். ஏற்றுக்கொண்ட லட்சியத்திற்காக தங்களையே தியாகம் செய்து கொள்ள ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்ளும் பண்டிகையாக பக்ரீத் திருநாள் உலகெங்கும் உவப்புடன் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். அரபி மாதங்களின் கடைசி மாதமான துல்ஹஜ் 10ஆம் நாளில் தங்களின் புனித கடமையை நிறைவேற்றிவிட்டு இறை தூதர் இப்ராஹிம் அவர்கள் 3 முறை கனவில் கண்டதையே இறைவனின் கட்டளை என்று கருதி தன் ஒரே பிள்ளை என்றும் பாராமல் தனது மகனையும் இறைவனுக்காக அறுத்து பலியிட முன்வந்த தியாகத்தை போற்றுகின்ற வகையில் உலக முஸ்லிம்கள் தங்களது குர்பானியை நிறைவேற்றிவிட்டு தியாகத்தை போற்றிடும் தியாக பெருநாள் பக்ரீத் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நிறம், சாதி, மொழி, இனம், தேசம் என்ற வரம்புகளை தகர்த்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உணர்வுடன் அரபா பெருவழியில் மானுட சமுத்திரமாக மக்கள் சங்கமித்து வழக்க வழிபாடுகளில் திளைத்திருக்கும் மகோனதம் இன்று அரங்கேறுவதாகவும் ஈகை உணர்வால் வையகத்தை ஐயமின்றி வாகை சூடலாம் என்று அறிவிப்பதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். வாழையடி வாழை என உறவு முறையுடன் வாழும் மரபை பேணி மத சார்பின்மையை காக்கவும் சமய நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கவும் பக்ரீத் பண்டிகை நன்னாளில் அனைவரும் உறுதி கொள்வோம் எனவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய பெருமக்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதயமார்ந்த பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். விக்கிரவாண்டி தேர்தலை அதிமுக புறக்கணித்ததற்கு காரணம் இதுதான் என ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாதது பாஜக கூட்டணியில் உள்ள பாமகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என தெரிவித்துள்ள ப. சிதம்பரம், அதற்காகத்தான் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாஜக மற்றும் அதிமுக இரண்டும் பினாமி மூலம் போரிடுவதாகவும் திமுக வேட்பாளரின் அமோக வெற்றியை இந்தியா கூட்டணி உறுதி செய்ய வேண்டும் எனவும் பதிவிட்டுள்ளார். தேர்தலின் போது மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடி எங்கெல்லாம் பிரச்சாரம் செய்தாரோ அங்கெல்லாம் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். எனவே பிரதமர் மோடிக்கு நன்றி என தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத் பவார் தெரிவித்துள்ளார். மக்கா விகாஸ் அகாடி சார்பில் மும்பையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் உத்தவ் தாக்கரே, அவரது மகன் ஆதித்யா தாக்கரே, சரத் பவார், காங்கிரஸ் மூத்த தலைவர் பிருத்திவிராஜ் சவான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய சரத் பவார், தேர்தலின் போது மகாராஷ்டிராவில் பிரதமர் நரேந்திர மோடி எங்கெல்லாம் ரோட் ஷோ நடத்தினாரோ, பொதுக்கூட்டம் நடத்தினாரோ அங்கெல்லாம் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவித்த அவர்,
அதற்காக நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கு தொடர்பான சிஐடி போலீசார் முன் ஜூன் 17ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவதாக கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பதியப்பட்ட வழக்கில் முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் PS எடியூரப்பாவுக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் பிடிவாரண்ட் பிறப்பித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே இந்த வழக்கிலிருந்து முன்ஜாமீன் கோரி பெங்களூரு உயர்நீதிமன்றத்தில் எடியூரப்பா மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த பெங்களூரு உயர்நீதிமன்றம் சிறுமிக்கு பாலியல் அளித்ததாக வழக்கில் எடியூரப்பாவை கைது செய்ய சிஐடி போலீசாருக்கு தடை விதித்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சிஐடி போலீசாரின் முன் ஜூன் 17ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவதாக எடியூரப்பா தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 19ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் வரும் 19ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வரும் 20, 21ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் முதல் முறையாக ஜூன் 18ஆம் தேதி வாரணாசி செல்லும் பிரதமர் மோடி அங்கு PM கிஷான் திட்டத்தின் 17வது தவணையை வெளியிடுகிறார். மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பிறகு பிரதமர் மோடி முதல் முறையாக ஜூன் 18ஆம் தேதி தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு செல்கிறார். அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி PM கிஷான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் 17வது தவணை தொகையை வெளியிடுகிறார். இந்த திட்டத்தின் மூலம் 9,26,00,000 விவசாயிகளுக்கு 20,000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்களின் பக்ரீத் பெருநாள் ஜூன் 17இல் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் தங்களது வாழ்த்து செய்தியை தெரிவித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த தியாகத்திற்கும் தயங்க மாட்டார்கள் என்ற தத்துவத்தை பறைசாற்றும் திருநாளாம் பக்ரீத் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தனது உளமார்ந்த தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தியாக பெருவாழ்வு கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்பட்டு வருகிற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எனது நெஞ்சார்ந்த பக்ரீத் வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இறை பக்தியை வலியுறுத்தும் பக்ரீத் திருநாளை கொண்டாடும் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அகற்ற வேண்டும் என்று எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எலான் மஸ்க் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அகற்ற வேண்டும் எனவும், மனிதர்களால் அல்லது அறிவால் ஹேக் செய்யப்படுவதற்கான ஆபத்து குறைவாக இருந்தாலும் இன்னும் மிக அதிகமாகவே உள்ளது என்று தெரிவித்துள்ளார். முதன்மை தேர்தல் முறைகேடுகள் குறித்து சுயேட்சை அதிபர் வேட்பாளர் ராபர்ட் எஃப் கென்னடி ஜூனியரின் பதிவை குறிப்பிட்டு எலான் மஸ்க் கருத்து தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் முதலமைச்சர் பிரேம் சிங்கின் பங்களாவில் இருந்து சில 100 மீட்டர் தொலைவில் உள்ள கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மணிப்பூரில் குக்கி மெய்தி இன மக்களிடையே ஓராண்டுக்கும் மேலாக நடைபெற்று வரும் மோதல் வன்முறையாக மாறியுள்ளதால் அங்கு தினம் தினம் கலவரம் தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் மணிப்பூர் தலைமை செயலக வளாகம் அருகே தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் உள்ள தலைமை செயலக வளாகம் அருகே முதலமைச்சர் பிரேம் சிங்கின் பங்களாவில் இருந்து சில 100 மீட்டர் தொலைவில் உள்ள கட்டடத்தில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து 4 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். தீ விபத்துக்கான காரணம் தெரியவில்லை. இந்த நிலையில் இந்த தீ விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது யாரேனும் தீ வைத்துள்ளனரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கஞ்சா கடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யூடியூபர் சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரிகள் பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கடந்த 4ஆம் தேதி தேனி மாவட்டத்தில் கோவை சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த கைது நடவடிக்கையின் போது கஞ்சா வைத்திருந்ததாக சவுக்கு சங்கர் மற்றும் அவரது உதவியாளர்கள் ராம் பிரபு, ராஜரத்தினம் மற்றும் கஞ்சா கொடுத்ததாக மகேந்திரன் என்பவர் மீதும் தேனி, பழனி, செட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிந்தனர். இதனை அடுத்து கஞ்சா வழக்குக்காக மே 7ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் மறுநாள் மதுரையில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி சவுக்கு சங்கர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு விசாரணைக்கு வரும் முன்பே திரும்ப பெறப்பட்டது. இதனை அடுத்து 2வது முறையாக ஜாமீன் கோரி கடந்த திங்களன்று மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்நிலையில் இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. விசாரணையில் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி செங்கமல்ல செல்வன் உத்தரவிட்டுள்ளார். உலக சைக்கிள் தினத்தை கொண்டாடும் வகையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. சென்னையை அடுத்த OMR சாலையில் உள்ள படூரில் உலக சைக்கிள் தினம் கொண்டாடும் வகையில் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது குறித்தும் உடற்பயிற்சிகள் அவசியம் குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த பேரணியை கானத்தூர் காவல் ஆய்வாளர் முருகன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் வயதானவர்கள் உள்ளிட்ட சுமார் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தாராபுரத்தில் ATM மிஷினில் பணம் எடுக்கும் முதியவர்களிடம் கொள்ளையடித்த வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், காங்கேயம், பல்லடம் பகுதிகளில் ATM மிஷினில் பணம் எடுக்க வரும் முதியவர்களுக்கு உதவி செய்வது போல் நடித்து நூதன முறையில் பணம் திருடி வந்த பன்னீர்செல்வத்தை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அந்த விசாரணையில் பணம் எடுக்கும் போது முதியவர்கள் கொடுக்கும் ATM கார்டை வாங்கி அதற்கு பதிலாக போலியான கார்டுகளை உரிமையாளர்களிடம் கொடுத்து தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த மாணவன் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 4வது யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷன் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 11ஆம் தேதி தொடங்கியது. இந்த குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த வீரர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் நேற்று இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சார்பில் மயிலாடுதுறையை சேர்ந்த நரிக்குறவன் இனத்தை சேர்ந்த வீர சிவாஜி வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். வெற்றி பெற்ற தமிழக வீரர் வீர சிவாஜியை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். கூலிப்படை மூலம் மருமகனை கொலை செய்ய முயற்சித்த மாமனார் மற்றும் மகனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து வந்த 2 ஊழியர்களை அடையாளம் தெரியாத சில மர்ம நபர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தி அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. பெற்ற மகள் காதலித்து வேறொருவரை திருமணம் செய்து கொண்டதால் மகனுடன் சேர்ந்து கூலிப்படை மூலம் மருமகனான விஜி என்பவரை கொலை செய்ததாக விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பூசாரி ஜானகிராமன் மற்றும் ராஜேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மேடவாக்கத்தில் மெட்ரோ பணிக்காக வைத்திருந்த 7 டன் இரும்பு பொருட்களை திருடிய வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் பிரதான சாலையில் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த இரும்பு ராட், கேபிள் ட்ரம் மற்றும் பல இரும்பு பொருட்களை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் திருடி சென்றதாக காவல் நிலையத்தில் மெட்ரோ உதவியாளர் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பெயரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் மெட்ரோ பணியில் வேலை செய்து வந்த காதர் அலிகான் மற்றும் பிரான்சிஸ் என்பது தெரியவந்தது. பின்னர் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இதுவரை இவர்கள் பல லட்சம் ரூபாய் வரையிலான பொருட்களை திருடியுள்ளனர் என்பது விசாரணையில் தெரியவந்தது. சீனாவுடனான போரில் பலியான ராணுவ வீரர்களுக்கு முன்னாள் படை வீரர்கள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு சீனாவுடனான போரில் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய ராணுவ வீரர்கள் 21 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது.
அதன் அடிப்படையில் இன்று மேலூர் மாவட்ட முன்னாள் மற்றும் இந்நாள் ராணுவ வீரர்கள் சங்கம் சார்பாக வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் ராணுவ வீரர்கள், காவல் ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலையில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட 8 பேருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் உணவகம் ஒன்றில் நேற்றிரவு சிக்கன் ரைஸ் மற்றும் சிக்கன் பக்கோடா உள்ளிட்ட உணவுகளை உட்கொண்ட 8 பேருக்கு திடீரென வயிற்றுவலி மற்றும் வயிற்றுப்போக்கு மற்றும் உடல் உபாதைகள் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜப்பானில் கடந்த சில நாட்களாக அரிய வகை நோய் பரவி வருவதால் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானில் கடந்த சில நாட்களாக அரிய வகை நோய் பரவி வருவதாகவும் ஜூன் 2ஆம் தேதி முதல் நோயாளிகளின் பாதிப்பும் நோயின் வீரியமும் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியானது. இந்த நோய் தொற்று குறித்து ஆய்வு மேற்கொண்டதில் STS எனப்படும் ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்சிக் ஷாக் சிண்ட்ரோம் என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த நோய் தொற்றினால் இதுவரை 977 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கண்டறியப்பட்ட 48 மணி நேரத்தில் மனிதர்களுக்கு பெரும் பாதிப்பையும் மரணத்தையும் விளைவிக்கக்கூடிய அளவு வீரியம் உள்ளதால் மக்கள் எச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என ஜப்பான் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இனி தமிழ்நாட்டில் எப்போதும் திமுக ஆட்சிதான் என்ற நிலைமையை உருவாக்குவோம். கோவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. மதச்சார்பின்மையை காக்கவும் சமய நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கவும் பக்ரீத் பண்டிகை நன்னாளில் அனைவரும் உறுதி கொள்வோம். பக்ரீத் திருநாளை ஒட்டி வைகோ வாழ்த்து. விக்கிரவாண்டியில் அதிமுக போட்டியிடாததற்கு இதுதான் காரணமா? ப. சிதம்பரம் பரபரப்பு பதிவு. பிரதமர் பிரச்சாரம் செய்த எல்லா இடத்திலும் இந்தியா கூட்டணி வெற்றி. மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக சரத்பவார் பேட்டி. பாலியல் வழக்கில் ஜூன் 17 விசாரணைக்கு ஆஜராகிறேன். எடியூரப்பா பேட்டி. தமிழகத்தில் ஜூன் 19 வரை இடி மின்னலுடன் மழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.